விஜய் காவேரி காவேரின்னு கூப்பிடுறத பார்த்துட்டு காவேரி வெளியே வாராங்க. அவங்க அம்மா எல்லாரும் பிடிக்கிறத தாண்டி விஜய்கிட்ட வாராங்க. விஜயும் காவேரி ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிறாங்க. விஜய் இழுக்கும்போது காவேரி மூவாக தான் செய்தாங்க. ஆனால் இதெல்லாம் சத்தத்தை கேட்டு வெண்ணிலா பார்த்திங்கன்னா இப்படி தான் முழிப்பு வருமா, வெண்ணிலா முழிச்சு வந்து விஜய்கிட்ட வந்தவுடனே காவேரி மனசு இதாகுது. விஜய் அந்நேரம் ஒன்றுமே பேச முடியாமல் அமைதியாக நிற்காங்க. இப்போ பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டாளியெல்லாம் சத்தம் போடுறாங்க. நிவினும் விஜயும் கொஞ்சம் பொதுவாக பேசுகிறாங்க. ஒன்னால தான் இதெல்லாங்கிற மாதிரி விஜய் பேசுகிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போனோடனே தாத்தாவும் பாட்டியும் பேசுகிறாங்க. காவேரி என் கூட வந்திருப்பா தாத்தா அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாங்க. திரும்ப ஒருக்கா வெண்ணிலா வந்து கையை பிடிச்சிக்கிறாங்க. விடு வெண்ணிலா, நீ நினைக்கிற மாதிரி பழைய விஜய் கிடையாது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இன்னொருத்தியோட புருஷன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்புறம் நர்ஸை கூப்பிட்டு உள்ளே போக சொல்கிறாங்க. ராகினி எப்பயும் போல் காவேரியை பற்றி தப்பாக விஜய்கிட்ட அவங்க தாத்தா பாட்டிகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிச்சு.